ஹலோ காய்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம் எழுதினவங்க மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 100% சொல்லணும்னு போனால் ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா தான் இது பண்ணியிருந்தேன், ஓஎம்எஸ் சைட்டை வெளியிடுங்க அப்படின்றாங்க. எதுவுமே அரசாங்க சைட்லேருந்து இன்னும் வரல. ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சென்டரில் எக்ஸாம் எழுதினவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே சென்டரில் எழுதினவங்கன்னா கூட பரவாயில்ல, ஒரே பயிற்சி மையத்தில் படித்தவங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் வெளியாகிட்டு நிறைய இது அன்அஃபிஷியல் நியூஸ் அப்படின்றாங்க ஒரு சிலர். அவங்க சைடு வந்து கேட்டிங்கன்னா அதாவது அந்த பயிற்சி மைய சைடு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நாங்கள் கிளை வச்சுருக்கோங்க. அந்த இடத்துல வந்து ஒரு 40-50 பேர் பாஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு எங்களால் ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் சோசியல் மீடியாவில் இப்போ என்ன இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுன்னா, அதாவது மாநில அளவில் முதலிடம் படித்தவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக் நீர் சந்தி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விரிகுடா ஒரு இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவுக்குள்ளேயே இல்லை, அதாவது இந்தியா வந்து ஆசியாவிலே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறைகேடுகள் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய தேர்வுகள் மத்தியில் வந்து குழப்பங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய குமுறல்கள்லாம் வந்துட்டு இருக்குது. நான் நல்லா தான் படித்தேன், நல்லா ஓஎம்ஆர் சைட்டை வெளியிடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் சைடுலேருந்து அப்படி ஒன்றும் அஃபிஷியல் நியூஸ் எதுவும் வரல. இறுதிக்கட்ட கட் ஆஃப் வந்து நம்ம ஒன்று கணிச்சிருக்கோம், அதை வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதாவது கம்யூனிட்டி ஓசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஓசி வந்து 230, உமன்ஸ் இருந்தால் 225, பிஎஸ்டிஎம் இருந்தால் 215, அதாவது மேலே இருந்தால் பிஎஸ்டிஎம் உமனாக இருந்தால் 210, பிடபிள்யூஇ எக்ஸ் சர்வீஸ்மேன் ட்ரான்ஸ் அதெல்லாம் இருந்தால் 205, பிசியாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 225, உமன்ஸ் இருந்தால் 220, பிஎஸ்டிஎம் இருந்தால் 215, பிஎஸ்டிஎம் உமன் இருந்தால் 200, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் 195. அதே பிசிஎம் இருந்தால் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா 220, உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 215, பிஎஸ்டிஎம் 210, பிஎஸ்டிஎம் உமனாக இருந்தால் 205, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 200, எம்பிசி அண்ட் டிஎன்சியாக இருந்தால் உங்களுக்கு 210, உமன்ஸாக இருந்தால் 205, பிஎஸ்டிஎம் ஜென்ரலாக இருந்தால் 200, பிஎஸ்டிஎம் உமனாக இருந்தால் 195, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 190, எஸ்சியாக இருந்தால் ஓசியா கம்யூனிட்டியாக இருந்தால் 205, உமன்ஸாக இருந்தால் 200, பிஎஸ்டிஎம் மேலாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 195, பிஎஸ்டிஎம் உமனாக இருந்தால் 190, எக்ஸ் சர்வீஸும் பிடபிள்யூ இருந்தால் உங்களுக்கு வந்து 185. இது எஸ்சிஏவாக இருந்தால் ஜென்ரல் ஓசிஏ வந்து பார்த்திங்கன்னா 200, உமன்ஸாக இருந்தால் 195, பிஎஸ்டிஎம் மேலே இருந்தால் 190, பிஎஸ்டிஎம் உமனாக இருந்தால் 185, எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூவாக இருந்தால் 180. அதே எஸ்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓசியாக இருந்தால் 195, உமன்ஸாக இருந்தால் 190, பிஎஸ்டிஎம் ஜென்ரலாக இருந்தால் 185, பிஎஸ்டிஎம் உமனாக இருந்தால் 180, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் 175. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.